வணக்கம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காட்டில் உழவு ஓட்டி போட்டுட்டு ட்ரிப்பலாக இழுத்து சோளத்தை உருட்டி விட்டா நல்லா அந்த கால் வச்சா உடையிற சைஸில் இருக்க மாதிரி இத்தனை நாய்ங்க தினைக்கும் உள்ளே வந்து ஒரு பொட்டை நாய் ஒரு இத்தனை ஆம்பளை நாய்ங்க சேர்ந்துக்கிட்டு டேஷ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறதானா காடு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காடு இது பண்ணுறோம். கட்டி போடுங்கன்னா கட்டியே போட்டு தொலைய மாட்டேங்க. அந்த இடத்துல கும்மி அடிச்சிட்டு இருக்க அத்தனை நாய் எங்கன்னா அந்த ஆண்டாருந்து ஓட்டிகிட்டு வரான். ஓட்டி விட்டா மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இது 1.5 மாதத்துக்கு மேலே இந்த பயிர் வளர்ந்தால் தான் ஒடியாது. இத்தனை நாய்ங்க வந்தாலும் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இது அவங்க காட்டில் போய் 2-3 தட்டையை மாடு கடிச்சு விட்டா சண்டைக்கு வாழுன்னு வரமாட்டாங்க. கட்டி போட சொன்னால் நாயை கொண்டுக்குங்க. என்ன டேஸுக்கு அப்புறம் நாயை டேஷ் பண்ண விட்றதுக்காக வளர்க்குறது எனக்கு தெரில. இவ்வளோ செடியை மேய்ச்சி போட்டு வச்சுருக்கு, ஒடிச்சே போட்டு வச்சுருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்னும் காடு ஃபுல்லாக சுற்றி வந்துருக்குங்க. இது பத்தாததுக்கு எவ்வளோ ட்ரிப்பெல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கு. எல்லாத்தையும் நானே எங்கள் அண்ணன் நேர் இழுத்து போட்டு விட்ருவோம். என்ன டேஸுக்கு நாய் வளர்க்குறாங்கட்டாங்க.